அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாகவும், ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தராது. இதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி முற்றிலுமாக பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் மிக வலுவான அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமரும் தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த அஷ்டம பாதிப்புகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய தேடி வருகிறது. அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது, சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின்
செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை சப்தம பார்வையை தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். குடும்பஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மீனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடும். நீங்கள் விரும்பியபடியே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் உச்சபலம் பெற்று ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயை பார்ப்பதால் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே பல மடங்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. எனவே சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு பாதியில் நின்ற பல பணிகளை செய்து முடிக்க முடியும். பயணம் அதிகரித்தாலும் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து புத்திரபாகியம் போன்றவை சிறப்பாக கைகூடும். எனவே நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனஸ்தானத்தை மிகவும் வலுவாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுகஸ்தான பார்வை பல சுப நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறது. விரயத்தினால் பல நல்ல விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை
நேரத்தை பார்ப்பதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பணிகளை செய்ய முடியும். அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொழில்துறையில் அதிக முயற்சியின்றி லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் கிடைக்கிறது. விற்பனையும் வியாபாரமும் அதிகரிக்கும். பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதால் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை திறன்பட இந்த தருணத்தில் மேற்கொள்ள முடியும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். காவல்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக உண்டு. விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்து விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. மருத்துவத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உங்களது கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி தின ரீதியாக உண்டு. தொழில்துறையில் அபரிவிதமாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு புதிய முயற்சிகளில் பல மடங்கு லாபம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவில் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல காரியங்கள் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் அனைத்தும் விலகி அதிரடியாகவும் தடாலடியாகவும் நன்மை நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.